மற்றொரு தலைப்பினூடாக இன்று மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயம் மற்றொரு முக்கியமான விடயம். அதாவது எங்களை சந்திக்க வருகின்ற பெரும்பாலான நோயாளிகள் எங்களிடம் விடவுகின்ற ஒரு விடயம் தான், டாக்டர், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மீனெண்ணெய் குளிசைகள் பாவிப்பது உடலுக்கு நல்லமா, அல்லது இந்த ஒமேகா 3 ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அனைவரும் இதை பாவிக்க வேண்டுமா, நாங்கள் பல வருட காலமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம், இது நன்மை பயக்கக்கூடியதா என்று கேட்கின்றனர். சிலர் இதனையும் தாண்டி தாமாகவே இந்த ஒமேகா 3 குடிசைகளை மாத்திரைகளை பாவித்துக் கொண்டும் இருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த ஒமேகா 3 மாத்திரைகள் தொடர்பாக, அல்லது இந்த மீனெண்ணெய் குளிசைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிஷ் ஆயில் அல்லது காட் லிவர் ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒமேகா 3 தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். பொதுவாக இந்த மீனெண்ணெய் குளிசைகள் அல்லது காட் லிவர் ஆயில் டேப்லெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாத்திரைகள் எண்ணெய் தன்மையில் உள்ள மீன்கள் இருந்து பெறப்படுகின்ற பதார்த்தங்களின் மூலம் எடுக்கப்படுகின்ற ஒரு குளிசையாக மாத்திரையாகத்தான் கருதப்படுகின்றது. குறிப்பாக இது மீன்களில் இருந்து மாத்திரம்தான் கிடைக்கப்படுகின்றதா என்று வெஜிடேரியன் நோயாளிகள் கேட்கின்றார்கள். என்றாலும் இல்லை, இது தாவரங்களில் இருந்தும் பெறப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று கடலில் காணப்படுகின்ற கடல் பாசி என்று சொல்லப்படக்கூடிய அல்காக்களிலிருந்தும் பிரித்தெடுத்துப்படக்கூடிய பதார்த்தங்கள் தற்பொழுது மார்க்கெட்களில் காணப்படுகின்றன. என்றாலும் பெரும்பாலான இந்த ஒமேகா 3 வகைகள் இந்த மீன்களில் இருந்து, எண்ணெய் தன்மையுள்ள மீன்களில் இருந்து பெறப்படுகின்ற பதார்த்தங்களாகவேதான் காணப்படுகின்றன. அதனை நாங்கள் பிறகு விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்த ஒமேகா 3 உடலுக்கு பாதுகாப்பானதா, இது நன்மை பயக்கக்கூடியதா என்று பார்த்தால் ஆம், உடலுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை புரியக்கூடிய ஒரு பதார்த்தமாகத்தான் இந்த ஒமேகா 3 காணப்படுகின்றது. அனைவருக்கும் ஒரு பொதுவாகவே உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பதார்த்தமாக காணப்படுகின்றது. அதே போன்று கற்பிணி தாய்மார்களுக்கு அவர்களுடைய கற்பம் தொடர்பாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு பதார்த்தமாக காணப்படுகின்றது. அதே போன்று பாலூட்டும் தாய்மார்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள். தாய்ப்பாலின் ஊடாக இந்த DHA பதார்த்தம் குழந்தைகளுக்கு சென்றடைகின்றது. எனவே இந்த DHA பதார்த்தம் குழந்தைகளுடைய மூளை விருத்திக்கும் உதவுவதாகத்தான் நம்பப்படுகின்றது. அதே போன்று இதய நோயாளர்களுக்கு இதயம் தொடர்பான பாதுகாப்புக்கும் இந்த ஒமேகா 3 பரிந்துரைக்கப்படுகின்றது. அதே போன்று குருதி குழாய்களில் காணப்படுகின்ற காயங்களை திருத்துவதற்காக இந்த ஒமேகா 3 உதவுகின்றது. அதே போன்றுதான் இந்த மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள், மூட்டு வருத்தங்கள் உள்ளவர்களுக்கும் இந்த ஒமேகா 3 நன்மை பயக்கக்கூடிய பதார்த்தமாகவே தான் கருதப்படுகின்றது. எனவே இந்த ஒமேகா 3 எவ்வாறு பெறப்படுகின்றது என்று பார்த்தால், ஒமேகா 3 நாங்கள் பொதுவாக கதைக்கின்ற ஒமேகா 3, அதாவது இந்த மீனெண்ணெய் குளிசைகள், காட் லிவர் ஆயில், ஃபிஷ் ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய 2 பதார்த்தங்கள் காணப்படுகின்றது. ஒன்று EPA, மற்றது DHA, ஐகோசோ பென்டனோயிக் அசிட், அதே போன்று டோகோசா ஹெக்ஸோனோயிக் அசிட் என்று சொல்லப்படக்கூடிய 2 பிரதான பதார்த்தங்கள் காணப்படுகின்றது. இது மீன்களிலிருந்து காணப்படுகின்ற எண்ணெய் தன்மையுள்ள மீன்களிலிருந்து பெறப்படுகின்ற பதார்த்தங்களாகத்தான் கருதப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் பெரிய அளவிலான இந்த ஒமேகா 3 எங்களுடைய உடலுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எனவே குறிப்பாக எந்த மீன் என்று பார்த்தால், இது விலை கூடிய மீன்களில் அல்ல, சாதாரணமான நெத்தலி மீன்கள், அதே போன்று சாலை மீன்களில் கூட இந்த ஒமேகா 3 அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே வெஜிடேரியன் நோயாளிகள் கேட்கின்ற விடயம், நாங்கள் மீன் சாப்பிடுவதில்லை, எனவே எங்களுக்கு வெஜிடேரியனான ஒமேகா 3கள் காணப்படுவது இல்லையா என்று பார்த்தால் இல்லை. நீங்கள் பாவிக்கின்ற நட்ஸ்கள், தானியங்கள், விதை வகைகளில் இந்த ALA என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அசிட் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆல்பா லினோலெனிக் அசிட் என்று சொல்லப்படக்கூடிய பதார்த்தம் உடலிலே பல நொதிய தாக்கங்களுக்கு உள்ளாவதன் காரணமாக 5 தொடக்கம் 10% அளவில் இந்த DHA மற்றும் EPA ஆக உடலில் மாற்றுவிக்கப்படுகின்றது. எனவே இதன் மூலமாக அவர்களுக்கு இந்த ஒமேகா 3 கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த வெஜிடேரியன்களுக்காக ALA அடங்கிய ஒமேகா 3 மாத்திரைகளும் சந்தைகளில் கிடைக்கின்றன. அதே போன்று அல்காக்களினால், அதாவது கடலில் காணப்படுகின்ற கடல் பாசிகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய இந்த ஒமேகா 3 வகைகளும் காணப்படுகின்றது. எனவே இதுவும் வெஜிடேரியன்களுக்கு உதவுகின்ற பதார்த்தமாகத்தான் கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், மீன்களுக்கே ஒமேகா 3 கிடைக்கப்பெறுவது இந்த கடலில் காணப்படுகின்ற கடல் பாசிகளை சாப்பிட்டு தான் கிடைக்கப்பெறுகின்றது.
எனவே இதிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான ஒமேகா 3 எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே ஒருவருக்கு ஒமேகா 3 எத்தனை மாத்திரைகள் சாப்பிடப்பட வேண்டும் என்று தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக சந்தையில் காணப்படுகின்ற ஒமேகா 3 மாத்திரைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதில் 1000 2000 என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஒரு சிறிய எழுத்துக்களால் இந்த EPA மற்றும் DHA இன் பெருமானம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுவாக 1000 என்று பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குளிசைகளில் இந்த EPA DHA எங்கள் உடலுக்கு தேவையான ஒமேகா 3 கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவிலான ஒரு சிறிய பெருமானத்திலே தான் காணப்படுகின்றது. எனவே இதனை கொண்டுதான் நாங்கள் எங்களுக்கு எத்தனை மாத்திரைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தீர்மானிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கற்பிணிகள் அல்லது பாலூட்டும் தாய்மார்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 1000 மில்லிகிராம் அளவிலான ஒமேகா 3கள் தேவைப்படுகின்றது. இதய நோயாளர்களாக இருந்தால் 1.5 மற்றும் 2 கிராம் அளவிலான 1000 மில்லிகிராமுக்கும் 2000 மில்லிகிராமுக்கும் இடைப்பட்ட அளவுகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதனை பார்த்து நீங்கள் ஒமேகா 3 எத்தனை குளிசைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய வைத்தியரை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக மேலதிக அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே சிலர் கேட்கின்றார்கள், நாங்கள் கட்டாயம் இந்த ஒமேகா 3 குளிசையை தான் பாவிக்க வேண்டுமா? நீங்கள் மீன்கள் இருந்து குறிப்பிட்டீர்கள், மீன்கள் இருந்து தான் இது பெறப்படுகின்றது என்று குறிப்பிட்டீர்கள். எனவே நாங்கள் குளிசையை பெற்றுக்கொள்ளாமல் இந்த ஒமேகா 3 எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்த்தால் ஆம், அதுதான் மிகவும் இலகுவான முறையாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இலகுவாக கிடைக்கப்பெறுகின்ற சிறிய மீன்களில் இந்த அதிக எண்ணிக்கையான இந்த ஒமேகா 3கள் காணப்படுகின்றது. குறிப்பாக நெத்தலி மீனை எடுத்துக்கொண்டால், சாலை மீனை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான ஒமேகா 3கள் காணப்படுகின்றது. நீங்கள் 100 கிராம் அளவு மீன் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் கிட்டத்தட்ட 2000 மில்லிகிராம் அளவிலான ஒமேகா 3கள் பெறப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற இந்த சிறிய மீன்கள், நெத்தலி மீன்கள், சாலை மீன்கள் போன்றவற்றில் நீங்கள் 100 கிராம் மீன் சாப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் கிட்டத்தட்ட 2000 மில்லிகிராம் அளவிலான ஒமேகா 3கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை இந்த சிறிய மீன்களை உணவுடன் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்கள் உடலுக்கு தேவையான அதிக எண்ணிக்கையான இந்த ஒமேகா 3களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு ஒமேகா 3 குளிசையினூடாக உங்களுக்கு கிடைக்கப்பெற போவது வெறுமனே 300 தொடக்கம் 500 மில்லிகிராம் அளவிலான இந்த ஒமேகா 3கள் தான். ஆனால் இந்த மீன்களை சாப்பிடுவதன் காரணமாக உங்களுக்கு உங்கள் உடலுக்கு தேவையான அளவு ஒமேகா 3கள் இலகுவாக கிடைக்கப்படுகின்றது. எனவே வெஜிடேரியன்கள் கேட்கின்றார்கள், அப்ப எங்களுக்கு காணப்படுகின்ற சொல்யூஷன் என்ன என்று கேட்டால், நீங்களும் அதிக எண்ணிக்கையிலான விதை வகைகள், தானியங்களை, நீங்கள் நட்ஸ்களை நீங்கள் உடலுக்கு எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஒமேகா 3 தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே ஒமேகா 3 உடலுக்கு பாதுகாப்பான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இது பல்வேறுபட்ட நன்மைகளை எங்கள் உடலுக்கு புரிகின்றது என்றாலும் நீங்கள் தெளிவாக இந்த ஒமேகா 3 காணப்படுகின்ற EPA DHA பெருமானங்களை அறிந்து இந்த ஒமேகா 3களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பிரயோசனமான அளவில், பிரயோசனமான முறையில் இந்த ஒமேகா 3களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகின்றது. இது தொடர்பான மேலதிக சந்தேகங்களை, தெளிவுகளை கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களுக்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக்.